வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் சம், ரவுண்ட் ஈச் அண்ட் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஹோல் நம்பர் பார்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பிளேஸில் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5.992. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5.992 to 10th place. 10th place ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. நம்ம கொஸ்டின்ல ஹோல் நம்பர் கொடுத்தா ஹோல் நம்பர் பார்த்து அன்லைன் பண்ணிப்போம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்தா 10th place அப்படிங்கறனால 10th place அன்லைன் பண்றோம். 10th place அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா 5.992. 5 வந்து 1st பிளேஸ்ல இருக்கு, 9 வந்து 10th பிளேஸ்ல இருக்கு, இன்னொரு 9 வந்து 100th பிளேஸ், 2 வந்து 1000th பிளேஸ்ங்களா. அப்ப அவங்க கொஸ்டின்ல கொடுத்த 10th place அப்படிங்கிறது என்னது, இந்த பிளேஸ் தான். அப்போ 10th பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்போ அதை அன்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்க்கு அடுத்த டிஜிட்க்கு ரவுண்ட் பண்ணிப்போம். அப்போ ரவுண்ட் பண்ணி அது எதோட கம்பேர் பண்ணுவோம், 5யோட கம்பேர் பண்ணுவாங்களா. அப்போ 9 அப்படிங்கிறது 5யோட என்னது பெருசு. அப்போ பெருசா இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அப்போ அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 5.1 இருக்கு, 5.9 இருக்குங்களா. அதோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 + 1 10 ஆயிடும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கு அப்படி வச்சுக்கிறோம். மீதி 1 5 + 1 6ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 6. அப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு நமக்கு ஆன்சர் 6.0. புரியுதுங்களா. ஸோ அன்லைன் பண்ண டிஜிட்க்கு அடுத்துள்ள டிஜிட் பார்க்குறோம், அதை 5யோட கம்பேர் பண்ணுறோம். 5ஐ விட பெருசு, 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். அன்லைன் பண்ண டிஜிட் என்ன, நமக்கு 9. 9க்கு முன்னாடி என்ன இருக்கோ, என்ன நம்பர் முன்னாடி இருந்தாலும் அதை எடுத்துப்போம். ஆன்சர் எது வரைக்கும் வரும் அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்குமே நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்போ முன்னாடி என்ன இருக்குது, 5.9 இருக்குது, அதோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6.0 அப்படின்னு கிடைச்சிருது. இது ஃபர்ஸ்ட் சம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21.805 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இதில் 21.805ல எந்த பிளேஸ் வந்து அன்லைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 100th பிளேஸ். ஸோ டு த 100th பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே 100th பிளேஸ் அப்படின்னு என்னது, பாயிண்ட் அப்புறம் இருக்க 2வது பிளேஸ். ஸோ பாயிண்ட் அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 10th பிளேஸ், 2வது என்னது 100th பிளேஸ். அப்போ 0வா அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்து எதை பார்க்கணும், அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்து உள்ள டிஜிட்டை 5யோட கம்பேர் பண்ணுவாங்களா. ஸோ அப்போ இங்கே 5யோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. 5 எப்படி இருக்கு, 5க்கு ஈக்குவலா இருக்கு. ஒன்று 5க்கு ஈக்குவலாவோ அதிகமாக இருந்தால் அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்போ அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கு, 21.80. அதை அப்படியே எழுதிக்கணும். இதோட என்ன பண்ணுவோம், இங்கே 5 அப்படிங்கிறது 5ஐ விட 5க்கு சமமாக இருக்குது, சமமாவோ அல்லது அதிகமாக 6 7 8 9லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணும். அப்போ இதோட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும், 0 + 1 1 ஆகிடும், 8 அப்படியே வரும். இங்கே பாயிண்ட் இருக்கு அப்படியே வச்சுக்கிறோம், இங்கே 1 இருக்கு அப்படியே வச்சுக்கிறோம், 2 அப்படியே வருங்களா. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 21.81 தான் ஆன்சர். அப்போ செகண்ட் சம்க்கு நமக்கு 21.81 அப்படின்னு கிடைக்குது. இப்போ தேர்ட் ஒன்னுக்கு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35.0014 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 2000th பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1000th பிளேஸ் அப்படின்னா பாயிண்ட் அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 10th பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து 100, தேர்ட் பிளேஸ் தான் 1000. அப்போ நமக்கு 1000th பிளேஸ்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ 35.0014ல நமக்கு 1000th பிளேஸ்ல 1 இருக்கு. ஸோ அப்போ அது 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணுவோம், 5யோட கம்பேர் பண்ணுவாங்களா. அப்போ 4 வந்து 5ஐ விட என்னது சின்னது, 4 வந்து 5ஐ விட சின்னது. அப்போ 4 is less than 5 எழுதுறோம். அப்போ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் நமக்கு ஆன்சர் சொன்னோமா. அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 35.001. ஒருவேளை 4ஓட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 1ஓட ஒன்று அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ இதான் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் அப் டு 1 பிளேஸ் ஆஃப் டெசிமல். அப் டு 1 பிளேஸ் அப்படின்னா 1 பிளேஸ் அப்படின்னா 10th பிளேஸை குறிக்குது. 1 பிளேஸ் அப்படின்னா என்னது, 10th பிளேஸை அன்லைன் பண்ணணும்னு அர்த்தம். அப் டு 2 பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100th பிளேஸ், பாயிண்ட் அப்புறம் இருக்கக்கூடிய 2வது பிளேஸ். இங்கே 1th பிளேஸ் அப்படின்னா பாயிண்ட் அப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ், பாயிண்ட் அப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன 10th பிளேஸுங்களா. அப்போ 1 பிளேஸ் ஆஃப் டெசிமல்னா 10th பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 2 பிளேஸ் ஆஃப் டெசிமல், 1 பிளேஸ் அப்படின்னா 10th, 2 பிளேஸ் அப்படின்னா 100, அது 3 பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1000th பிளேஸ். 3 பிளேஸ் அப்படின்னா நமக்கு 1000th பிளேஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே அப் டு 1 பிளேஸ் ஆஃப் டெசிமல் அப்படின்னா இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து
10th பிளேஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 123.37 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 10th பிளேஸ் என்ன அப்படின்னா நமக்கு 3 தான். 10th பிளேஸ் என்ன 3. அப்போ என்ன பண்ணுவோம் 3 அன்லைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டிஜிட்டை 5ஓட கம்பேர் பண்ணுவோங்களா? அப்போ 7 வந்து என்னது 5ஐ விட அதிகம். அப்போ 7 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா? அப்போ 123.3ஓட ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ 3 + 1 4 ஆகிடும். இங்கே பாயிண்ட் இருக்கு அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 3 2 1 அப்படியே வந்துருங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 123.4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த செகண்ட் சம் 19.99 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் நம்ம எதை அன்லைன் பண்ணோம்? அப் டு 1 பிளேஸ்னா நமக்கு 10th பிளேஸ் அப்படின்னு தெரியும். அப்போ 19.99ல் நம்மளோட 10th பிளேஸ் என்ன 9. அப்போ அடுத்து என்ன பண்ணும் 9 அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்துள்ள டிஜிட் 5ஓட கம்பேர் பண்ணுவாங்களா? அப்போ அடுத்துள்ள டிஜிட் என்ன இருக்குது நமக்கு 9 இருக்கு. 9 வந்து 5ஐ விட என்னது பெருசு. அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா? அப்போ அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் என்ன நம்பர் இருக்குது 19.9 இருக்குது. இந்த 9ஓட ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ 9 + 1 என்ன ஆகிடும் 10 ஆகிடும். மீதி 1 வந்துடும். இங்கே பாயிண்ட் இருக்குது அப்படி வச்சுக்கிறோம். 9 + 1 10 ஆகிடும். மீதி 1. ஸோ 1 + 1 2ன்னு வந்துருங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது 20.0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் 20.0. அடுத்த தேர்ட் சம் 910.546 இருக்குங்களா? 910.546. ஸோ இதில் வந்து 10th பிளேஸை ஃபஸ்ட்டு அன்லைன் பண்ணிக்கணும். அப்போ 10th பிளேஸ் நமக்கு என்னது 5. அடுத்து என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்துள்ள பிளேஸை 5ஓட கம்பேர் பண்ணணும். அடுத்துள்ள பிளேஸில் என்ன இருக்குது 4 இருக்குது. 5ஓட கம்பேர் பண்ணும்போது 4 வந்து 5ஐ விட சின்னது. அப்போ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் தான் நமக்கு ஆன்சர்னு பார்த்தோமா? அப்போ 910.5 தான் கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை நமக்கு 4 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒன்று ஆட் பண்ணுவோம். அந்த அன்லைன் பண்ண 5ஓட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ஆக மாறிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.